எழுதி கொடுத்தது பேசுற மாதிரி ஒரு நீங்க வாரம் முழுவதும் என்ன பண்றீங்க? திமுகவினுடைய ஒரு மாடல் என்ன அப்படின்னா, அவருடைய கூட்டணி கட்சிகளை விட்டு பேச வைப்பதுதான். கமலஹாசன் கூட கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஓட்டா மாறாதது இந்த கூட்டம் அப்படின்னு கூட. அவருக்கு அப்படி நடந்தது. அவருக்கு கூட்டமும் கூடல, ஓட்டும் வரல. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க புதியதாக இருந்தாலும், கத்துக்குட்டியாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், அணில் குஞ்சாக இருந்தாலும், அவங்களுடைய குடும்ப ஆட்சி அப்படின்ற நேரடி அவருடைய அட்டாக் திமுகவினுடைய தலைமை நோக்கி இருக்கிறதுனால அவர்கள் தூக்கம் இல்லாம தான் இருக்கிறாங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜயின் நாகை திருவாரூர் சுற்றுப்பயணத்தை பற்றி விவாதிக்க நம்முடைய இணைந்திருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார், திருச்சியில விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது பவர் கட்டுன்னு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அங்கே கூட சிலிண்டர் பிரச்சனை, நீட் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்டாலினோட வாக்குறுதி நிறைவேற்றதை பற்றி பேசினார். இந்த டைம் வந்து அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை நிறைய பேசியிருக்காரு. மீனவர்கள் பிரச்சனை, சாலை அமைப்பு பிரச்சனை நிறைய பேசியிருக்காரு. இந்த முறை சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? கடந்த முறை அவர் பேசும் பொழுது இந்த சுற்றுப்பயணத்தினுடைய ஒரு முதல் அவருடைய பேச்சு பார்க்கப்பட்டது. அவர் என்ன பேசுவார், கடந்த முறை பேசியதும் இந்த முறை பேசியதும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறார். அதாவது அந்த தொகுதி, அந்த மாவட்ட பிரச்சனைகளை மையப்படுத்துவது, குறிப்பாக திமுகவை நோக்கி அவருடைய எதிர்பரப்புரை அப்படின்னு இருக்க போகுதுன்றது இப்போ தெளிவாயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் தான் வருங்காலங்களில் இருக்க போகுது. அவர் கடந்த சில மாதங்களாகவே குறிப்பாக திரு ஆதவர்ஜுனா அவர்களுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் சார்பில் மாவட்டந்தோறும் அவர்கள் வந்து ஒரு போல் சர்வே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம் மையப்படுத்தி அரசை நோக்கி கேள்வி கேட்கணும்னு. கடந்த முறை அவர் திருச்சியில் வாகன பரப்புரைகள் மேற்கொள்ளும் பொழுது அவருடைய ஒரு ஆடியோ பிரச்சனை வந்துச்சு. அந்த ஆடியோ பிரச்சனை கூட அவருடைய வண்டி சார்ந்த பிரச்சனை தான். அங்கே வந்து கம்பத்தில் சில நேரங்களில் கட் பண்ணுவாங்க, கும்பல் சேரும் பொழுது, மழை பெய்யும் போது கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்க கூடும். ஆனால் அவருடைய பிரச்சனை வந்து ஒரு வண்டியில் தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் அங்கே பெரம்பலூர் அவரால் பேச முடியல, அரியலூரில் பேசினார், இப்போ கூட பெரம்பலூரில் பேச முடியலன்னு வருத்தம் தெரிவித்தார். திமுக சார்பாக சொல்லும் பொழுது அவங்க தான் விண்ணப்பம் கொடுக்குறாங்க, கரண்ட்டை கட் பண்ணி சொல்கிற அந்த மாதிரி விமர்சனம் கூட வைக்கிறாங்களா? இல்லை, அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே அந்த அந்த ஒரு வாகனத்தில் தான் ஒரு மைக் செட்டப் கேட்டிருப்பாங்க. தலைவரை இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு வேணா சொல்லியிருக்க கூடும். ஆனா வாகனத்துல ஒரு பேசுறது இப்ப அடுத்தடுத்து இப்ப எப்படி பேசுறாரு? இவருக்கு இப்ப நேரடியா இவர் போய் அங்க விண்ணப்பம் கொடுத்து பர்மிஷன் கேட்கல. ருஷியானந்து போறாரு, அவர் தொடர்புடையவர்கள் எல்லாம் போய் அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் போய் கேட்கறாங்க. அப்ப கூட சொல்றாரு, என்னை சிரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, என்னை கை உயர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. யார் அப்படி சொல்றாங்க? இவர் தான் வெளிப்படையா சொல்லணும். இதை சொன்னவங்க யார்? காவல்துறை வட்டத்தில் சொன்னச்சா, இல்லை யாராவது உங்களுக்கு தொலைபேசியில் அறிவுறுத்தல் செய்தார்களா? யார் சொன்னாங்க? நேரடியாக விஜயிடம் சொன்னார்களா, அல்லது தாவேகா நிர்வாகிகளிடம் சொன்னார்களா? குஷியானது உங்ககிட்ட வந்து சொன்னாரா? யார் சொன்னதா சொன்னார்? இதையெல்லாம் முதல்ல ஒரு வெளிப்படுத்தணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, கடந்த பிரச்சாரத்துக்கும் இந்த பிரச்சாரத்தையும் எப்படி பார்க்குறீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிருக்கார். ஆனால் இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், இன்னும் துல்லியமாக இருக்கணும். அங்கேயே ஒரு மீன்வள பல்கலைக்கழகம் இருக்குது, ஆனால் இவர் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி பற்றி பேசுகிறாரு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் எல்லா கோர்சஸ் இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி அவர் குறிப்பிடும் பொழுது இங்கே வந்து ஒரு பிரசவ மருத்துவர்கள் கூட இல்லையாமே. இப்போ இவருக்கே அது ஒரு உறுதிப்பாடு இல்லாத சொற்கள் பேசுற மாதிரி ஒரு நீங்க இல்லையே. உங்களுக்கு நீங்க வாரம் முழுவதும் என்ன பண்றீங்க? நான் கடந்த ஒரு நேர்காணல் போதே தெரிவிச்சாரோ, வீக்கெண்டான ஒரு பரப்புரைக்கு மிக முக்கிய காரணம் அவருக்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு. கிட்டத்தட்ட அதை தான் இந்த பரப்புரையில அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நான் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். அப்போ வாரம் முழுவதும் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த மாவட்டம் நீங்க இப்போ போக ஒரு மாவட்டம், இப்போ அடுத்து வந்து அவர் விழுப்புரமோ கன்னியாகுமரியோ போறாருன்னா அந்த மாவட்ட பிரச்சனைகள்லாம் உங்க கைக்கு வருது. அந்த கைக்கு வரக்கூடிய விஷயங்களை நீங்க ஒரு முறை டிஸ்கஸ் பண்ணலாமே, இது என்ன அப்படின்னு நீங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட். கடந்த முறைக்கு இந்த முறை, ஏன்னா அவர் விக்ரவாண்டி வீசாலையில் அவர் பேசும் பொழுது திரைப்படத்துறையில் அவரோட அதிக நடித்தவர்கள் எல்லாம் கூட ரொம்ப வேப்படைந்தாங்க, விஜய் இப்படியெல்லாம் பேசுவார் அப்படின்னு. இப்போ இவர் பாயிண்ட் பண்ணி பேசுறாரு, படிக்கிறாரு. அடுத்து இப்போ துண்டு சீட்டுகளை வைத்து அவர் உரையாற்றுகிறார். இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும். இப்படிதான் ஒரு தலைவர்கள் உருவாக முடியும். ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவருடைய பேச்சினுடைய சாராம்சம் எப்படி இருந்ததுன்னா, நாம் இதையும் கூட குறிப்பிட்டிருந்தோம். இப்போ அன்புமணி அவர்கள் வந்து முழுமையாக நிறைவேற்றாத கோரிக்கைகள், அரைகுறையாக நிறைவேற்றிய கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய அளவில் அவர் பட்டியலிட்டு இருந்தார். திரு அன்புமணி அவர்களுடைய குரல் போய் சேருவதை விட விஜயனுடைய குரல் போய் தாக்கம் அதிகமாக இருக்கும். அது குறிப்பாக இந்த முறை, கடந்த முறை நீங்க திமுக அரசு நிறைவேற்றாததை பற்றி பேசினார்.
இந்த முறை நேரடியாக திமுக குறிப்பாக அதனுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலினை நோக்கி கேட்கிறார், முதலீடுகள் வந்து உங்களுதா இல்ல இது நாட்டுக்கா, நீங்க பண்ணதா நீங்க வெளிநாட்டுல பண்றதா? இதையே தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்பு எடப்பாடி பேசினார். ஆனா இப்ப எடப்பாடி கூட அதை அட்ரஸ் பண்ணல, இது விஜய் அவர்கள் பண்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லக்கூடிய கட்டாயம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் இப்ப கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நேரடியாக திமுக தான் எதிர்ப்பு அப்படின்றத இந்த பரப்புரை, அதாவது இந்த நாகையினுடைய பேனா பரப்புரை வைக்கிறதுக்கு பதிலா சாலை அமைக்கலாமே ஆமா, அப்படின்னு கூட நேரடியாவே விமர்சனம் நேரடியாக விமர்சனம் பண்றாரு. இப்ப இந்த விமர்சனம் தாக்கம் நிச்சயமா திமுகவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படும். விஜய் அவர்கள் முக்கியமா பேசுனது வந்து கரண்ட் கட்டு சம்பந்தப்பட்டு பேசுறாரு. அப்புறம் வந்து நான் கையை தூக்கி பேசக்கூடாது, சிரிச்சு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா வந்து திமுக சார்பில் அப்படிலாம் இல்ல, நாங்க எந்த தலைவர்கள் வந்தாலும் ஒரு நிபந்தனை விதிப்போம், ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை வச்சுதான் மீட்டிங் நடத்த விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. விஜயும் அரசியல் ஆக்கப்படுறாரா? இல்ல, அவரும் வந்து ஒரு சந்திரமுகியாவே மாறிட்டுன்ற மாதிரி அவரும் தன்னுடைய ஒரு சொல்ல வரக்கூடிய தகவல்களை அவர் முழுமையாக ஏற்று நமக்கு இப்படியெல்லாம் கண்டிஷன் யார் சொன்னாங்க, இவங்கெல்லாம் அப்படி வந்து விளையாட்டா யாராவது ஒரு ஆதரவு வச்சுன்னு சொல்லிட்டாரு, சிடி நிர்மல்குமார் உங்ககிட்ட சொன்னாரு, யார் சொன்னாங்க இதைத்தான் நமக்கு, யார் உங்களிடம் சொன்னார் அப்படி சொல்வது வந்து இவரும் வந்து இப்ப இவருடைய பேச்சினுடைய தாக்கம் போய் சேரும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்னா கூட விஜய்க்கு விதிக்கிறாங்களா, இப்ப இளைஞர்கள் கேட்பாங்க, அப்படியே நம்புவாங்க. இது தன்னுடைய அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு. இது முழுமையாக ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டார் அப்படின்றதுக்கான பேச்சா தான் நம்ம அதை பார்க்கணும். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் வந்து விஜயை பார்த்து வன்மம் நிறைந்து பொய் பரப்புரையாகவும் இருக்குது அவரது. மருத்துவமனை கட்டமைப்பு அங்கே கரெக்டாக தான் இருக்குது, மீன்வள இறங்கு தளம் கூட அங்கே அமைக்கப்பட்டிருக்குன்ட்டு நிறைய வரிசையா அடுக்கிறாரு. எல்லாமே செஞ்சுதான் இருக்கு திமுக அரசுல அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்கள் இப்பொழுது குற்றச்சாட்டு, அதாவது இந்த மாதிரியான மைக் விஷயங்கள் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம விட்டுட்டு பார்த்தோம்னா, அவர் தொடுக்கிற அந்த தரவுகள், அதாவது அந்த கல்லூரி இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு அங்க ஒரு மாவட்ட மந்திரி இருக்காருன்னு சொல்றாரு. அவர் டிஆர்பி ராஜா அவர்களை தான் குறிப்பிடுறாரு. அங்க மன்னார்குடி அவருடைய தொகுதி, அந்த தொகுதியில அவருக்கு பெரும்பாலும் சாலைகள் அமைக்கப்படாமல் இருக்கின்றது உண்மைதான். அவர் சொல்ற பல தரவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்த ஒரு பேசுவது 90% தரவுகள் வந்து உண்மைதான். இது வந்து இப்போ திமுக அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்குது. அதுக்கு திமுக இப்போ பிரசவ டாக்டர்கள் எல்லாம் இல்லையாமே அப்படின்னா அதை மருத்துவ சுகாதார தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாவட்டத்தினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு அந்த கடமை ஒரு விசிக சார்பில், அதுவும் கட்சிக்காரர்களோட இன்னைக்கு எல்லாம் திமுகவினுடைய ஒரு மாடல் என்ன அப்படின்னா அவருடைய கூட்டணி கட்சிகளை விட்டு பேச வைப்பது தான். இன்னைக்கு வந்து இப்போ கமலஹாசன் கூட கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஓட்டா மாறாதது இந்த கூட்டம் அப்படின்னு கூட. அவருக்கு அப்படி நடந்தது, அவருக்கு கூட்டமும் கூடல, ஓட்டும் வரல அப்படின்றது உண்மைதான். அவருடைய இதனால அவர் வந்து அவரோட ஆகச்சிறந்த நடிகர் இந்தியாவில் அப்படின்னு நம்ம இல்லைன்னு சொல்ல போறதில்ல. ஒரு அரசியல்வாதியாக இன்னைக்கு அவர் நடிகரை மற்ற எல்லாற்றையும் விட நம்ம சிறு வயதிலிருந்து, நம்மளுடைய பெற்றோர்களுடைய சிறு வயதிலிருந்து கமலஹாசன் அறியப்பட்டவர் தான். இன்னைக்கு அவர் வந்து கூட ஒரு முறை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்ன நம்பி இனிமேல் எம்பி எம்எல்ஏ எல்லாம் நினைச்சிட்டு வராதிங்கன்னு முடிவு பண்ணிட்டார். நான் ஒருத்தன் தான் இனிமேல் நீங்கள்லாம் யாரும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. தனக்கு கிடைத்திருக்கிற ஒரு எம்பி சீட்டுக்காக அவருக்கு இருக்கிற உயரம், அவருக்கு இருக்கிற அறிவு, அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு திமுகவில் மிக அதிகமாக தான் முட்டு கொடுக்குறாரு திரு கமலஹாசன். கடந்த முறை நேர்காணல நீங்க கூட சொன்னீங்க, சனி மட்டும் இல்லை ஞாயிறு போனாலும் ஒரு கூட்டம் இது, அதையே விஜய் வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுல வருங்காலங்களில் நிறைய விடுமுறை நாட்கள் வருது, அப்போ ஒரு ஸ்கெடியூல் அமைச்சா விஜய்க்கு ஒரு நல்ல விஷயமா தான் அமையும். இல்லை, அவரு ஏற்கனவே திட்டமிட்டு இருக்கிறது வந்து இப்போ வீக்கெண்டுன்னு சொல்றது அவருக்கு வந்து இயற்கையாக திரளும் கூட்டம் அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான். பை நேச்சரா ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஒரு கூட்டம் அவங்க வீட்டில் அடம் பிடிச்சாவது காசு எதையாவது திரட்டிட்டாவது எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து மாணவர்கள் வெகு நிச்சயமாக விஜய் பார்ப்பதற்காக வருவாங்க. அந்த பார்ப்பதற்கு வருபவர்கள் வந்து நிச்சயமாக விஜயனுடைய ஃபாலோயர் தான். ஏன்னா அவர் நேற்று கட்சி ஆரம்பிக்கல, ஒரு 1.5 வருடங்களாக அரசியல் அமைப்பை வந்து பண்ணுறாரு. உறுப்பினர் சேர்க்கை ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கிறார், அது தீவிரமாக பண்ணுறாரு. அதிமுகவிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் தான் இதை நிர்வகிக்கிறாரு. அவங்க எல்லாருக்குமே அது ஒரு பேக்ட்ராப் நாலேஜ் இருக்குது. விஜய் வேணா இன்றைக்கு ஒரு அரசியல்வாதியாக முதல் முறை ஒரு அரசியல்வாதியாக தென்படலாம். அவருக்கு பின்னால் கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள், ஏற்கனவே அரசியல் களத்தில் பணியாற்றியவர்கள், யூக வகுப்பாளர்கள், குறிப்பாக ஆதவர்ஜினாலாம் இருக்கிறாரு, ஒரு பிரசாந்த் கிஷோரோட பணியாற்றியவர். அதனால அவருடைய குறைச்சி மதிப்பு இருக்கு. ஆனால் குறைச்சி மதிப்பிட்ட மாதிரி நமக்கு தெரியல. இந்த வீக்கெண்ட் அவர்ன்று போடுறதுக்கு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கூட்டம் வருவதற்கு காரணம் தான். அதே நேரத்தில் அந்த கூட்டம் திரளுவது ஓட்டா மாறுனா அது பெரும்பாலும் ஒரு 80% நிச்சயமாக ஓட்டா மாறும். கை குழந்தைகள் வச்சுட்டு நெடுக நின்றுட்டு இருக்கிறாங்க. பல கிலோமீட்டருக்கு இவ்வளோ 1000 பேர் தான் நின்னாங்க. சில இடங்கள்ல ஒரு ஊர்ல, அதாவது இப்போ வழிச்சாலைகள்ல ஊரே இல்லாத இடத்துல அங்கெல்லாம் பாருங்க கூட்டமே இல்லை விஜய்க்கு. எல்லா பக்கமும் கூட்டம் திரட்டி வைக்கிறதுக்கு அது ஏற்கனவே ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சியும் அதெல்லாம் செய்யும்.
இதே ரோட்ஸ் வந்து இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் செய்யறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பஸ் பயணம் பெயர்றாரு. அவரை திட்டமிட்டு அந்த வீக்கெண்டு அந்த மாவட்ட ஒன்றிய கிளைன்னு பெரிய கட்சி தானே ரெண்டும், அந்த கட்சியில இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 10 பேரை கூட்டிட்டு வரணும்னு ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கு தொகை செலவழிக்கப்படுகிறது. அப்ப அது ஒரு கூட்டம் வரும். இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க புதியதாக இருந்தாலும், கத்துக்குட்டியாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், அணில் குஞ்சாக இருந்தாலும் கூட்டம் திரளுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும். விக்கிரவாண்டியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், விஜய் வந்து ஒரு கண்டுக்காத மாதிரி தான் திமுக அரசு இருந்தது. இப்பொழுது வந்து ஆளாளுக்கு விஜய் சொல்லும் போது அதை வந்து எதிர்வினை ஆட்டிட்டே வராங்க. வேற வழியில் உங்களுக்கு அந்த கட்டாயம் பிறந்துருச்சு. நீங்க முப்பெருமா விழாவிலையும் சரி, இதுல ரஜினி கூட அவருடைய மைண்டுக்குள்ள என்ன நினைச்சாரோ தெரியும். இளையராஜாவினுடைய இதுல விழாவில் சொல்றார், பழைய எதிரிகளும் புதிய எதிரிகளையும் சந்திக்கிறார். புதியவர்கள் எவர் வந்தாலும் சரி, கட்சி ஆரம்பிச்ச உடனேயுமே ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்றாரு. இது எல்லாமே விஜய் நோக்கிய வார்த்தைகள் தான். இன்னைக்கு சீமான் அவர்களும் விஜயா தான் அடிக்கிறாரு, தம்பி தம்பின்னாரு. மற்றவங்க யாருமே ஒரு காலத்துல விஜய் பற்றி கவலைப்படாத போது அப்போ வந்து வரணும்னு சொல்லி அழைத்தவர் தான் சீமான். இன்னைக்கு அட்டாக் பண்றாரு. நீங்க திமுக பத்தி கேட்குறீங்க. திமுக இன்னைக்கு வந்து கனிமொழி உட்பட, திரு மு.க. ஸ்டாலின் உட்பட நிறைய மந்திரிகள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 மந்திரிகள் அதிகப்படியாக மறைமுகமாகவும் நேரடியாகவும் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றவோ, இவங்கெல்லாம் வந்து வந்த உடனே அது மந்திரி திரு தாமோதரன் அவர்கள் வந்து இவங்கெல்லாம் நேற்று வந்தாங்க, இன்னைக்கு வந்த உடனே ஆட்சி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு அவருடைய அந்த கடுப்பு தெரியுது. நீங்க நியாயமான கோரிக்கைகள், மாவட்டந்தோறும் இருக்கிற பிரச்சனைகள், இன்னும் சில விஷயங்கள் விஜய் அட்ரஸ் பண்ணும் பொழுதுதான் இந்த விஷயங்கள்லாம் பலதும் அந்தந்த துறை சார்ந்த மந்திரிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்குன்னே தெரியும். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல போய் இவருக்கான அந்த தரவுகளை எடுத்துட்டு கொண்டு வந்து திரு விஜய்க்கு அவருக்கு தராங்க. அது ஒரு பெரிய பிளஸ். அவருக்கு வருங்காலத்தில் அவருடைய பிரச்சாரம் மிக கடுமையாகும். ஆனா இதே மாதிரியான ஒரு சர்வே அல்லது ஒரு கணக்கெடுப்பை திமுக சார்பில் நிச்சயமா எடுக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவில் பெரிய வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் பெரிய அளவில் ஒர்க் பண்றாங்க. பாமகவில் ஒர்க் பண்றாங்க. பாமக மிகப்பெரிய டீம் வச்சிருக்குது. வியூக வகுப்பாளர்கிட்ட பயிற்சி பெற்ற பழைய ஆட்கள் எல்லாம் அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த விஷயத்துல கவனம் இருந்தாலும், எவர் பேசினாலும் கவனம் பெறும். அதே நேரத்தில் அவர் பேசினால் அதற்கான பதிலை தராமலே இன்னும் இருந்தாங்கன்னா அது இன்னும் கஷ்டம்தான் அவங்களுக்கு. பெரிய அளவில் டேமேஜ். ஏற்கனவே திமுக பதட்டத்திலையும் திமுக தலைமை தூக்கம் இழந்துதான் இருக்குது. அவங்களுடைய குடும்ப ஆட்சி அப்படின்ற நேரடி அவருடைய அட்டாக், விஜய் அவர்களுடைய நேரடி அட்டாக் திமுகவினுடைய தலைமை நோக்கி இருக்கிறதுனால அவர்கள் தூக்கம் இல்லாம தான் இருக்கிறாங்க. விஜய் திரும்ப சொல்றது டிஎம்கேவுக்கு டிவிக்கு தான் போட்டி அப்படின்னு திரும்ப எல்லா மேடையிலும் அந்த டைலாக் வந்து கரெக்டா சொல்லிடுறாரு. ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றா தன்னை எதிர்கட்சியாவே நினைச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி துவங்கிய காலகட்டத்தில் அப்படித்தான் அவங்க நினைப்பாங்க. அது சீமான் அவர்கள் இருக்கட்டும், சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, அடுத்து நாங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் திரு விஜய் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. அதனால அது நம்ம வந்து அவங்களுடைய நம்பிக்கை தானே. இதில் நாம வந்து கேலி செய்வதற்கும் நாம் யாருக்கும் ஆதரவாளர்கள் கிடையாது. நாம வந்து ஒரு நியூஸை அல்லது ஒரு செய்தி ஒரு அரசியல் என்ன உள்ள இருக்கிற பார்வை மட்டும்தான் நம்மள அதை வந்து எலாபரேட் பண்றது தான் நம்மளுடைய வேலை. அப்ப அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், அந்த சில விஷயங்கள் இன்றைக்கு எதிர்கட்சி 4.5 வருடங்கள் ஆகிறது, பல விஷயங்களை அவங்க பேசுறதே கிடையாது அல்லது பேசி கலைத்து விட்டார்கள். புதிதாக அவர்கள் வந்து ஒருத்தர் மீது ஒருவர் குற்றம் சாட்டுகிறார்கள். மாவட்டந்தோறும் இப்போ ஸ்டாலின் அவர்கள் போவார். அப்போ போகும்போது அவர் இந்த மாவட்டத்துக்கு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து அந்த மாவட்டத்தில் செய்ய தவறிய மிக முக்கியமான விஷயம், 40 ரூபா நீங்க வந்து அரிசி மூட்டைக்கு நீங்க வந்து அது கூட தவறுங்கிற மாதிரி ஒரு இல்லை நான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த மட்டத்துல இருந்து விவசாயத்துறை மந்திரி திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இருக்கிறாரு. இப்ப அந்த மட்டத்துல அந்த அலுவலர்கள் எல்லாம் இது வரைக்கும் பதில் சொல்லலையே. அலையத்தி காடுகள் நாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏஜென்சி, அந்த அரசு நிறுவனத்தின் சார்பாகத்தான் பதில் வருதே தவிர துறை சார்ந்த அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள் சார்ந்து பதில் எதுவுமே வரல. ஆனா இனி வருங்காலத்தில் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவருக்கு ஏன்னா எல்லாம் அவர் பெரிய டீம் வச்சிருக்காரு. நிச்சயமா திமுகவே நேரடியாக பதில் சொல்லக்கூடிய தலைமை முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பதில் சொல்லக்கூடிய காலம் வரும். அதை விட விஜயையும் சரி இவங்க பர்சனல் அட்டாக் இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதையும் நம்ம பார்க்கத்தான். உங்க கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து விஜயோட சுற்றுப்பயணத்தை பத்தி அடுத்தடுத்து பேசுவோம். நன்றி. நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.